நீங்க பாட்டுக்கு பிகிலவுக்கு கொடுத்த உடனே வச்சு ஊதிட்டு இருக்கீங்க. நீங்க பஸ்ல போற சொல்ல ஊதாதீங்க, ரோட்ல போக சொல்ல ஊதாதீங்க, அங்க ஊதாதீங்க, இங்க ஊதாதீங்க. ஊதுனீங்களா ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி சத்தத்தை பார்த்து முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு இந்திய ஜனநாயகம் இருக்குன்னு ஒரு நம்புற ஒரு மனிதர்களுடைய பேச்சை எப்படி பொறுப்பு. விஜய் திரிஷா கூட கேரவன்ல இருந்ததை எடுத்து போட்டா கூட இதை விட அதிகமான மீன்ஸ் வரும். அதுக்காக அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. என்ன ஏறத்தாட 50 பேர் கிட்ட செத்துருக்காங்களே. இவர் யாருக்கு என்ன செஞ்சாரு? போலீஸ் சொன்னதை நம்பி நான் வந்துட்டேன்னு சொல்ற ஒரு தலைவர் ஏர்போர்ட்ல ஏன் நிக்கலன்னா, அவங்க அங்க கூட நிக்க வேணாம், நாங்க இங்க நின்னாலும் ஓடி உங்களை பிடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால ஓடி நன்றாரு. இந்த கட்சியை நம்பி வந்தவங்க எல்லாம் கட்சியை விட்டு ஓடுற காட்சிகள் நடந்துட்டு இருக்குன்னா, அதை சரிப்படுத்துறது ஏதாவது பண்ணுங்கன்னா அது உங்களுக்கு பயன்படும். ஒரு அரசியல் பேசுறேன்னா அந்த அரசியல்ல ஏதாவது ஒரு தேவை இருக்கு. ஒருத்தரை பத்தி விமர்சிக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு. ஏதோ செங்கோட்டையன் யோகிய மாதிரி சொல்ற சட்டப்படி செங்கோட்டையன் ஊழல்வாதி, செங்கோட்டையனால் தான் பள்ளி கல்வித்துறையில் இவ்வளவு பாதிப்புகள் வந்தது, அதை நாங்க தட்டி கேட்டதுனாலதான் அவர் கட்சி விட்டு போனாரு. நீ எவ்வளவு டிரான்ஸ்பர் போட்ட, எந்தெந்த டிரான்ஸ்பருக்கு யாரை வச்சு பணம் வாங்கின, எந்த ஹோட்டல்ல உட்காந்து டிரான்ஸ்பர் போட்டேன்னு நான் சொல்லுவா? எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை நேர்பட பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இன்றைக்கு புதுசா ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கு. பிகில் பேபி. இந்த பிகில் பேபிஸ் ஏற்கனவே சும்மா இருந்தாவே இவங்க தொல்லை பொறுக்க முடியாது. இப்போ கையில ஒரு பிகில் கொடுத்துட்டாங்க, இவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? ஒரு குழந்தைகிட்ட பிகில கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? அது எங்கன்னு தெரியாது, எங்க வேணா அதை அந்த மகிழ்ச்சியில நமக்கு ஒரு பிகில் கிடைச்சிடுச்சேன்னு சொல்லி இது ஊதனா சத்தம் வருதுன்னு சொல்லி அது பாட்டு ஊதிக்கிட்டு தெரியும். அது மாதிரிதான் இந்த தற்குறித்தனமான இந்த நாம் தமிழர் கட்சி தான் அடிக்கடி சொல்லுவாங்க தற்குறிகள். அந்த தற்குறிகள்ன்றதை நிரூபிக்கின்ற வகையில் இன்னைக்கு தாவேக்கா பிகில வச்சுக்கிட்டு அவங்க பண்ற அளப்பறை தாங்க முடியல. இதை பார்த்து செங்கோட்டையன் சொன்னாரு, எப்பா நீங்க பாட்டு பிகிலவுக்கு கொடுத்த உடனே வச்சு ஊதிட்டு இருக்கீங்க. நீங்க பஸ்ல போற சொல்ல ஊதாதீங்க, ரோட்ல போக சொல்ல ஊதாதீங்க, அங்க ஊதாதீங்க, இங்க ஊதாதீங்க. ஊதுனீங்களா ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி அவரே சொல்றாரு. ஆக இந்த தற்கொலை கூட்டத்துக்கு ஓட்டு கிடைக்காதுன்றத செங்கோட்டையன் உறுதிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்துக்கு வர்றவங்க எல்லாருமே காதை பொத்திக்கிட்டா வராங்க. இவங்க பாட்டுக்கு விசில் ஊதுறாங்க. இப்படிப்பட்ட இந்த விசில் சத்தத்தை பார்த்து அவங்களே மிரண்டு போறாங்க. கேட்டா அந்த விசில் சத்தத்தை பார்த்து ஒரு தலைவர், அவங்க கட்சியில தலைவர் இல்ல, பஞ்சத்துக்கு வந்த ஒரு பிரமுகர் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னவோ சொல்லிட்டு தொலைகிறாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இந்த விசில் சத்தத்தை பார்த்தாவே நம்ம ஜெயிச்சிட்டோம், விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்றாரு. விசில் சத்தத்தை பார்த்து முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு இந்திய ஜனநாயகம் இருக்குன்னு ஒரு நம்புற ஒரு மனிதர்களுடைய பேச்சை எப்படி பொறுப்படுது. இன்னொருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு விஜய் வர மீம்ஸை பார்த்து நாங்க ஜெயிச்சிட்டோன்றாரு. இதெல்லாம் என்ன மனநிலையில இருக்காங்க இவங்க? இந்த உலகத்துலதான் வாழ்றாங்களா? இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னாவது அவங்களுக்கு தெரியுதா? ஒருத்தர் விசில் சத்தத்தை பார்த்து ஜெயிச்சிருவாரு, ஒருத்தர் கூட்டத்தை பார்த்து ஜெயிச்சிருவாரு, ஒருத்தர் மீம்ஸை பார்த்து லைக்கை பார்த்து எவ்வளவு லைக்ஸ் வந்தது அவருன்னு. நீங்க விஜய் திரிஷா கூட கேரவன்ல இருந்ததை எடுத்து போட்டா கூட இதை விட அதிகமான மீம்ஸ் வரும். அதுக்காக அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? என்ன பேசுறீங்க, என்ன நடக்குறீங்க தெரியுதா? இந்த லட்சத்துல செங்கோட்டையன் சொல்றாரு, நாங்க எங்க கூட தினகரன் பேசினாரு, ராமதாஸ் பேசி கொண்டிருக்கிறார், செய்தி வருதான். எங்கிருந்து வருது? ஒண்ணு இவர் பேசணும், இவர் ஒரு தான் வெளியே சுத்திட்டு இருக்காரு, மீதி பேர்லாம் அவங்க இந்த விஜய் கூட அறைக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லாம அவங்களா
இவங்க போய் ராகுல் காந்தி காலில் விழுந்து நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்க வந்து வரத்துக்கு முயற்சி பண்ண உடனே திமுக கூப்பிட்டு நீ இன்னும் ஒழுங்கா இருக்கணுமா இல்லை ஓடி போறீங்களான்னு கேட்ட உடனே ஐயோ இல்லை நான் உங்க கூட தான் இருக்கேன்னு அவங்க போயிட்டாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கிட்ட போய் டெல்லியில காலில் விழுந்து கையில விழுந்து எப்படியாவது எங்களை சேர்த்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க வந்து அதிமுக நம்ம கூட வந்துடும் நினைச்சீங்க. அவங்க எல்லாத்தையும் விகித வகுத்து தேர்தல் கூட்டணி எல்லாம் எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ண உடனே இனி அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒண்ணு ஒரு துணை முதலமைச்சராவது கிடைக்குன்னு பார்த்தோம். நம்ம முதலமைச்சர் கேட்டா கடைசியில அவங்க துணை முதலமைச்சராக கொடுப்பாங்க. ஒரு 70-80 சீட்டாவது கிடைக்கும்னு நினைச்சிட்டு இவங்க நோட்டை விட்டு பார்த்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியான கூட்டணி அமைச்சு இன்னைக்கு களத்துல போய் வேகமா முன்னேறிட்டு இருக்கு. இவங்க வந்து ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம கனவெல்லாம் சிதைஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அதிமுக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் செங்கோட்டையன் போனதுக்கு பிறகு இவங்க முதல்ல ஒரு கூட்டம் நடத்துறதுக்கே முடியாம தானே 41 பேரை சாகடிச்சாங்க. ஒரு விஜய் போய் மக்களை சந்திப்பதற்கு ஒரு திட்டமிடல் இல்லாமல் முதல்ல நடந்த மாநாட்டிலே ஒருத்தர் செத்தாரு, போற வழியில் 2 பேர் செத்தாங்க. இப்படி தொடர்ந்து மக்களை காலி பண்றதை தானே இவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து செஞ்சிருக்காரு. இது வரைக்கும் இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இவருடைய கூட்டத்துக்கு வந்து அல்லது கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் செத்துருக்காங்க? ஏறத்தாழ 50 பேர் கிட்ட செத்துருக்காங்களே. இவர் யாருக்கு என்ன செஞ்சாரு? செத்தவங்களுக்கு காசு கொடுக்கறது இவர் தலையெடுத்து. இல்லைன்னா அவங்க வீட்டு முன்னால வந்து பட்டினி போராட்டம் நடத்துவாங்க. இல்லைன்னா இவருக்கு இறந்தவர்களுடைய அவங்களுடைய இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கும், விபத்து நடக்கும். அது யாரும் விரும்பி செய்யறது இல்லை. திடீர்னு போக சொல்ல ஒரு விபத்து நடந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாம் புடிச்சு வச்சுப்பாங்க. அவங்க பேசி அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஏதாவது கொடுங்க, கொடுத்துட்டு இது வண்டி எடுங்கன்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமா நம்ம இது அங்க இருக்கிறவங்க யாராவது பார்த்து இப்போ அவங்க ஒன்றும் இல்லாதவங்க அந்த குடும்பத்தை இவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் நடுத்தருக்கு போயிடும், அவங்களுக்கு வருமானம் இல்லை, ஏதாவது நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட வாங்கி கொடுப்பாங்க. அப்படி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட் பண்ணுவோன்னா ஓடிடுவாங்க. ஓடிட்ட உடனே அவங்கள தேடி போய் பேசி அதை வாங்குவாங்க. அந்த மாதிரி தானே இப்போ இவரை தேடி வந்து பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த இறந்தவர்களுடைய குடும்பம் இன்னைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இது ஒரு விபத்தை ஏற்படுத்தியவர்கள் செய்ய வேண்டிய கடமையை தான் விஜய் செஞ்சிருக்காரே தவிர இவர் ஒன்றும் அந்த குடும்பத்தை வாழ வைக்கல, அந்த குடும்பத்துக்காக செய்யல. இன்னைக்கு இவரை நம்பி இவர் கூட்டத்துக்கு வந்தவங்க 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த விபத்தை ஏற்படுத்திய அல்லது ஏற்படுவதற்கு காரணமா இருந்த விஜய் கிட்ட பொதுமக்கள் விபத்து நேரத்துல வாங்குற பணத்தை தான் வாங்கியிருக்காங்களே தவிர இவர் வந்து இவர் வாங்கலன்னா இவர் இந்நேரத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் நடமாட முடியாதுன்னு வந்திருக்கும். அந்த பணத்தை இவர் கொடுக்கலன்னா இவர் வெளியே வந்திருக்க முடியாது. இப்பவே அவர் வந்து தூத்துக்குடியில இந்த 2 வருஷமா கட்சியை வளர்த்து எல்லாத்தையும் செஞ்சு 1 கோடி ரூபாய்க்கு மேல செஞ்ச அந்த அஜிதா ஏஞ்சல் வந்து அந்த படையோர் வழியில மறிச்சாங்களே, இவங்களால என்ன செய்ய முடிஞ்சது? காருக்கு முன்னால மறியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில காலில் விழுந்து அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு உள்ள ஓடி போய் உள்ள பதுங்கிட்டு அதுக்கப்புறம் பின்கேட் வழியா தெரியாதனமா அவங்க மறியலை சந்திக்க முடியாம ஓடி போன ஒருவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்? கரூர்ல தான் 41 பேர் செத்துட்டாங்க. இந்த உடனே 4 தண்ணி பாட்டில தூக்கி போட்டு ஓடி போனீங்க. கேட்டா போலீஸ் என்ன போக சொல்லிச்சு, போலீஸுக்கு நான் பயந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்றீங்க. இப்படி ஒரு தலைவர் உலகத்திலேயே போலீஸுக்கு பயந்து ஓடுறவங்களாம் தலைவர் ஆக முடியுமா? போலீஸுக்கு பயந்து அல்லது போலீஸ் சொன்னதை நம்பி நான் வந்துட்டேன்னு சொல்ற ஒரு தலைவர் ஏர்போர்ட்ல ஏன் நிக்கலன்னா அவங்க அங்க கூட நிக்க வேணாம், நாங்க இங்க நின்னாலும் ஓடி வந்து உங்களை பிடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால ஓடிட்டான்றாரு. ஏர்போர்ட்ல நிருபர் கேட்கிறாங்களே, அவங்க கிட்டயாவது ஒரு பதில சொல்லிருக்கலாம்ல. சரி, இங்க வந்து இறங்குனீங்களே, இறங்கின பிறகு அவர் பதில் சொல்லிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஏன் உங்க ஆபீஸ மூடி வச்சுட்டு 15 நாள் பதுங்கினீங்க? ஆபீஸ கூட திறக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு கூட தைரியம் வரலையே. உங்களுக்கு தான் தைரியம் இல்லைன்னா உங்க கூட இருக்க தைரியம் இருக்கல. நீங்க சென்னைக்கு வந்தீங்களோ இல்லையோ உங்க ஆளுங்க புசியானது எங்க போனாருன்னே தெரியல. உங்களை விட பாய்ச்சல் வேகத்துல நீங்களே வந்து 100 மீட்டர்ல ஓடுனீங்கன்னா அவரு 1000 மீட்டர்ல ஓடினாரு.
ஆதவ அர்ஜுனா பறக்குறாரு இங்க இருந்து டெல்லிக்கு. என்ன நினைப்புல நீங்க வந்து கட்சி நடத்ததா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களை நம்பி வந்த ஒருத்தனாவது உங்க கூட இருக்கானா? இந்த பாவம் தாடி பாலாஜி என்ன ஆனாரு? அவர் நெஞ்சில பச்சையெல்லாம் குத்திட்டு நாட்டுல வந்து இவரை விட தலைவர் இல்லைன்னு சொல்லி உங்களை நம்பி வந்தாரு. இன்னைக்கு காரி காரி கழுவி கழுவி ஊத்துறாரு. எதை நீங்க தக்க வச்சிருக்கீங்க? அந்த கட்சியை உருவாக்க சொல்ல அதுல வந்து ஒரு அரசியல் சொன்னா தெளிவோட வந்தவர் ஐயநாதன், தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர். அவர் வந்து ஊடகவியலாளரா அரசியல் ஆய்வாளரா தொடர்ந்து பயணித்து அவர் சொல்ற கருத்து சரியா தப்பான்றது இல்லை. அவர் உங்களை நம்பி வந்தாருல்ல. இன்னைக்கு ஐயநாதனை கேட்டு பாருங்க. இன்னும் கேட்டா நீங்க அரசியல் தொடக்கத்துல உங்களை ஆதரிச்சு நீங்க வரணும், உங்களுக்கு பயிற்சி தரேன்னு சொன்ன சீமான் ஆனாரு. இது இந்த ஒண்ணுமே இல்லை. நீங்க இன்னும் மக்களையே முழுமையா சந்திக்கல, வீட்டை விட்டு வெளியே வரல. இதுக்குள்ள இவ்வளவு பேருடைய அதிருப்தியை நீங்க தேடி வச்சிருக்க. நீங்க என்ன ஒரு பொதுவான தலைவரா உருவாயிட முடியும்? இன்னைக்கு யார் உங்க கூட இருக்காங்க? செங்கோட்டை என்ன விருப்பப்பட்டு அங்க வந்தாரா? அதிமுகவுல இனிமே இவர் லாய்க்கு இல்ல, இவரை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஒன்னும் ஒருங்கிணைப்பு பண்ண வேணா, நீ போய் உன் வேலையை பாரு. ஒழுங்கா உன் தொகுதியில நீ வந்து வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பே இல்லை. அங்க சீட்டு கொடுத்தாலும் நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அங்கிருந்து ஓடி வந்தாரு. செங்கோட்டையை வந்த உடனே ஆனா ஒரு வகையில விஜய்க்கு இன்னைக்கு செங்கோட்டை வந்ததுக்கு பிறகுதான் பொதுக்கூட்டமே நடத்த முடியுன்ற நிலைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஈரோட்லயும் புதுச்சேரியிலும் கூட்டம் நடந்து முடியும். இல்லைன்னா திமுக போட்டு விடுதலை கரூர்ல காலி பண்ணிட்டு இருக்கோம். அதோட இவர் வந்து ஓட்டம் பிடிச்சவரு, அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்தவர். அதுக்கு பிறகு வெளியே மக்களை சந்திக்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்காது. இந்த ஆட்சி அதுக்கு தேவையான வேலையெல்லாம் திமுகவும் ஸ்டாலினும் செஞ்சிருப்பாங்க. அதுல இருந்து காப்பாத்தி இவருக்கு ஒரு பாதுகாவலா இருந்து அவரை ஏன் நீங்க இது மாதிரி பழி வாங்குறீங்க வெளியே சொன்னது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் அன்னைக்கு வாய் திறக்கலன்னா உங்க நிலைமை என்ன? கொஞ்சமாவது பனையூர்ல படுத்துட்டு யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்த செங்கோட்டையும் அன்னைக்கு ஏதாவது பேசியிருப்பாரா? உங்க கூட இருந்த ஆதவ அர்ஜுனா அவங்க கூட நின்னாரா? அவர் ஒரு வாரம் வரைக்கும் எங்க இருக்காருன்னே தெரியல. அப்புறம் டெல்லியில இருக்காரு, அப்புறம் பேட்மிண்டன் ஆடுறாரு, டென்னிஸ் ஆடுறாரு. அவர் வந்து அந்த மீட்டிங் போனாரு, இந்த மீட்டிங் போனாருன்னு போய் டெல்லியில காத்துக்கிட்டு இருந்தீங்க. அங்க விட்டு காங்கிரஸ் ஆதரிக்குமா பிஜேபி ஆதரிக்குமான்னு போய் விரல் விட்டு பார்த்தீங்க. அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அங்கிருந்து ஒரு பார்லிமெண்ட் குழு அனுப்பி அங்க ஆய்வு செஞ்ச பிறகுதானே உங்களுக்கு வந்து ஒரு உங்க தரப்பு நியாயத்தை கூட வெளியே சொல்ல முடிஞ்சது. எந்தவித தொடர்பு இல்லாத அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரா நீங்க நம்பிட்டு இருக்க புசியானது என்ன சொன்னாரு? எனக்கு தெரியவே தெரியாது, அந்த கூட்டத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தான் தெரியல, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு வீட்டுல பதுங்கிட்டீங்க. ஆனா உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாரா? ஆதவ அர்ஜுனா சொன்னாரா? எல்லாருமே எனக்கு தெரியலன்னு ஓடிட்டீங்க. பாவம் அந்த மதிய அழகுன்னு அவங்க வீட்டை போய் அவரை பிடிச்சி போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய நடவடிக்கை என்பது நீங்க நடிகரா இருக்க சொல்ல யாரும் டைரக்டர் கொடுக்குற ஸ்கிரிப்ட நீங்க பேசிட்டு கைத்தட்டல் வாங்கலாம். ஆனா இன்னைக்கு அதையே ஸ்கிரிப்ட யாரோ எழுதி கொடுக்குற உங்க இயக்குநர்கள் மாதிரி இன்னைக்கு வியூக வகுப்பாளர்ன்ற பேர்ல இந்த பக்கம் ஜான் ஆரோக்கிய ராஜா, இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா எழுதி கொடுக்கறத வச்சுட்டு நீங்க படிச்சுட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு இதுதான் நமக்கு ஆதரவு, இதை வச்சுட்டு முதலமைச்சர் ஆயிடலான்னு கனவு கண்டீங்கன்னா உங்களால ஓட்டாண்டியான பட அதிபர்களை போல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஓட்டாண்டி ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த அஜிதா ஏஞ்சல்ஸ் 1 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணி கட்சி வளர்த்து அவங்க வந்து ஒரு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தலைவர்ன்றவர் அதை கூப்பிட்டு சரி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நான் இருக்கிறேன், நீங்க தைரியமா போய் வேலையை செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன், இது இல்லைன்னா இதை விட நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்கும், நீங்க போய் தொடர்ந்து பணியாற்றுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு வக்கீல்ல நீ எல்லாம் ஒரு தலைவர் ஆகிட முடியுமா? முதலமைச்சர் ஆகிட முடியுமா? நான் கேட்கறது
உழைச்ச தொண்டர்கள் அவங்களுடைய பணத்தை கொட்டி அங்க வந்து அவங்க சொந்த பணத்தை கொட்டி அவங்க தூத்துக்குடியில கட்சியை வளர்த்தாங்க. கடைசியில அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிற நிலைக்கு வந்தாங்க. அப்போது அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆறுதல் பேசியிருக்கலாம்ல. ஒரு ஆறுதலா சரி நீதான் அங்க போக மாட்டீங்க, அவங்கள கூப்பிட்டாவது ஒரு ஆறுதல் சொல்லிருக்கலாம்ல. ஒரு மனிதாபிமானம் இருக்கிற தலைவரா இருந்தாலும் செஞ்சிருப்பீங்கல்ல. உங்க கட்சிக்கு உழைச்சிருக்காங்க, 1 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க இழந்திருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்கு தேவையானது செஞ்சிருக்காங்க. நீங்க தான் அவங்களுடைய எதிர்காலம்னு அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஒரு பெண் இந்த அரசியலுக்கு வர்றது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை தாங்கி வராங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பண்றீங்கன்னா நீங்க மற்றவங்க உங்களை மாதிரி தானே இருப்பாங்க. நாமக்கல்ல ஒருத்தர் அவர் பதவி தரேன்ட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டாரு. அப்புறம் பிடிச்சி கட்டி வச்சு செருப்படி அடிச்சு அதுக்கப்புறம் அவர் மாவட்ட செயலாளர் நீங்க வச்சிருந்தீங்க, அவரை கட்சி விட்டு நீக்கினாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்சி இன்னும் ஒரு நிலைக்கு கூட வரல. இதுக்குள்ளேயே இவ்வளோ அசிங்கங்கள் அவமானங்கள், இந்த கட்சியை நம்பி வந்தவங்க எல்லாம் கட்சியை விட்டு ஓடுற காட்சிகள் நடந்துட்டு இருக்குன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னா அது உங்களுக்கு பயன்படும். அதை விட்டுட்டு நீங்க வந்து அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை பார்த்து பேசுவது, இன்னும் சொல்ல போனா அதிமுக ஆட்சியில ஊழல் சொல்றதுக்கு என்ன யோகியதை உங்களுக்கு இருக்கு? ரெண்டாவது என்ன தேவை இருக்கு? ஒரு அரசியல் பேசுறேன்னா அந்த அரசியல்ல ஏதாவது ஒரு தேவை இருக்கணும். ஒருத்தரை பத்தி விமர்சிக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி யோசிப்பதற்கு உங்களுக்கு தேவை இருக்கலாம், ஆனா விமர்சிப்பதற்கு என்ன உரிமை இருக்கு? அதிமுக இல்லைன்னா கொடநாட்டில் 5 நாள் நீங்க காத்திருந்து காலில் விழுந்து அந்த நிலைமை மாறலன்னா உங்க நிலைமை என்ன? புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது உங்களுடைய படத்துக்கு எந்தவித இதுவும் இல்லாம அவர் சொன்ன உடனே செஞ்சு கொடுக்கலன்னா அன்னைக்கு நன்றி சொன்னீங்கல்ல, நன்றி சொல்லி போஸ்டர் ஓட்டுனீங்கல்ல, அந்த நன்றியை நீங்க நடிச்சு பார்க்க வேண்டாமா? கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு ஆதரவு தந்ததுக்காக நன்றி சொன்னீங்கல்ல. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். இன்னைக்கு ஒரு நன்றி கெட்டதனமா நீங்க பேசுறதுக்கு என்ன தேவை இருக்கு? அதிமுக உங்களை பத்தி ஏதோ விமர்சித்தமா, உங்களை பொருட்படுத்தணுமா? ஏதோ வாழ்த்தணும். ஏதோ வளர்ந்து வர கட்சி ஒரு தமிழ்நாட்டுல திமுகவினுடைய பிடியிலிருந்து மீட்பதற்கு இது போன்ற ஒரு கட்சி உருவாவது நாட்டுக்கு நல்லது. பல கட்சிகள் இருந்தால்தான் அவங்களுடைய நடவடிக்கையின் மூலமா இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு உதவியா இருக்கும் நாங்க நினைச்சோம். ஆனா நான் கேட்கிறேன், இன்னைக்கு செங்கோட்டையன்னு ஒரு மனுஷனை நீங்க பக்கத்துல வச்சிருக்கீங்களே, அது ஒரு 4.5 வருஷம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் பாக்கெட்ல புரட்சி தலைவி அம்மா படம் இருந்ததா சொல்லிட்டு இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை விமர்சிக்கலாமா? புரட்சி இதுல வேற செங்கோட்டையும் ஒரு மறுப்பறிக்கை விடுறாரு. பெரிய அறிவாளி. இந்த அயோக்கியத்தரமான அறிக்கைக்கு அவர் என்ன சொல்றாரு? என் மேல எந்த வழக்குல நான் நீதிமன்றத்துல நிரூபிச்சுட்டு நான் வெளியே வந்தேன். நீதிமன்றம் அப்போ புரட்சி தலைவி அம்மா அல்லது அந்த ஆட்சியில இருந்த அத்தனை பேரும் நீதிமன்றத்துல நிரூபிக்கலன்னு சொல்றியா? என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீ நிரூபிச்சுட்டு வந்ததுனால நீ புனிதனாயிட்ட. நீங்க பள்ளி கல்வித்துறையை இன்னைக்கு ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாருமே இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில் தான் அதிகமான போராட்டங்கள் நடக்குது. அதிகமான பேர் இன்னைக்கும் பாதிக்கப்பட்டு ரோட்ல நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய கவனக்குறைவு, இந்த ஆட்சி நடவடிக்கை எடுக்கலன்றது மட்டும் காரணம் இல்ல, செங்கோட்டையனும் காரணம். செங்கோட்டையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்த போதுதான் அவங்க இந்த கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை இவர் அப்பவே சரியான முறையில் அணுகி தீர்வு கண்டிருந்தா அந்த பிரச்சனை அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொண்டு போயிருந்தா அப்பவே முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா இவர் அன்னைக்கு நடந்த எல்லா துறைகளிலும் பள்ளி கல்வித்துறையில் தான் அதிகமான போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்ட மேடை அமைந்ததுனாலதான் ஸ்டாலின் போய் அங்க நின்றுகிட்டு வாக்குறுதி கொடுக்க முடிஞ்சது. அவங்க நடத்தின போராட்ட களத்துலதான் போய் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரு. இந்த வாக்குறுதிகள்லாம் நான் ஆட்சிக்கு வந்து செயல்படுத்துறேன்னு அவர் தான் சொன்னாரு. அப்போ அந்த போராட்ட களம் அமைவதற்கு காரணம் செங்கோட்டையன். அந்த இடத்துல இவர் போய் நின்று அதை செஞ்சிருக்கலாம்.
அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அங்க போய் அந்த போராட்ட காலத்துல நின்று ஸ்டாலின் வாக்குறுதியை எல்லாம் நம்பாதீங்க, நாங்க செய்யறோம், எங்களுக்கு இந்த சூழ்நிலைன்னு அவங்களுக்கு வழங்க சொல்லியிருக்கலாம். இவர் அதை செய்யாம, இன்னும் சொல்ல போனா அலுவலகத்துல யாரையும் பார்க்காம, நானே அவரை இந்த சிறப்பாசிரியர்கள் பிரச்சனை சம்பந்தமா அந்த தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து கொண்டு போய் அவரிடம் பேசியிருக்கேன். அவர் பேச சொல்ல அவர் என்ன சொன்னார், அப்புறம் பார்க்கலாம்னு கடத்திட்டு போனாரே தவிர, அவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு திட்டமிடலை உருவாக்கி அன்னைக்கு இருந்த யாரோ 2-3 அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் இந்த பிரச்சனையை திசை திருப்பி விட்டுக்கிட்டு இருந்தாரே தவிர, திமுகவை அந்த ஆசிரியர்களை போராட வைப்பதற்கும் அதுல திமுகவை அந்த இடத்துல வாக்குறுதி கொடுப்பதற்கும் அடித்தளம் அமைத்து தந்தவர் செங்கோட்டையன். அவருக்கு என்னன்னா, அலுவலகத்தில் இருக்கிறத விட, அடுத்தவங்கள பார்த்து பேசுறத விட, அவர் போய் ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிற நாள் அதிகம். அவர் ஃபைல் பார்க்கறனா கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஃபைல் பார்ப்பாரு. அவ்வளவு பெரிய யோகியன் செங்கோட்டையும் அவர் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில ஊழல் நடந்தது, அந்த ஊழல்வாதிகளை ஆட்சிக்கு வர மாட்டேன்னு சொல்லி விஜய் சொல்றாருன்னா பக்கத்துல இவரை உட்கார வச்சிருக்காரு. அதிமுக ஆட்சியில அதிகமான ஊழல் வழக்குகளை சந்தித்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையனை ஏன் அரசியலுக்கு வர வேணாம் 5 வருஷம் போட்டியிட முடியாம இருந்தாரு? இன்னைக்கு ஏதோ செங்கோட்டையன் யோகிய மாதிரி சொல்றாரு, சட்டப்படி செங்கோட்டையன் ஊழல்வாதி. செங்கோட்டையனால் தான் பள்ளி கல்வித்துறையில் இவ்வளவு பாதிப்புகள் வந்தது. அதை நாங்கள் தட்டி கேட்டதுனால்தான் அவர் கட்சி விட்டு போனாரு. இது என்னுடைய குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செய்தி தொடர்பாளர் என்ற வகையில் ஆவடிக்குமார் குற்றச்சாட்டு. செங்கோட்டையனுக்கு தைரியம் இருந்தா என் மேல வழக்கு போடு. நீ எவ்வளவு டிரான்ஸ்பர் போட்ட, எந்தெந்த டிரான்ஸ்பருக்கு யாரை வச்சு பணம் வாங்கின, எந்த ஹோட்டல்ல உட்காந்து டிரான்ஸ்பர் போட்டேன்னு நான் சொல்லவா? செங்கோட்டையனை பற்றி விஜய்க்கு தெரிஞ்சதை விட அதிமுக தொண்டர்களுக்கு அதிகம் தெரியும். அதை ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் கொடுக்குற காசை வாங்கிட்டு செங்கோட்டையன் இன்னைக்கு எது வேணா பேசலாம். ஆனா செங்கோட்டையன் யோகி இல்லை. செங்கோட்டையனை விட ஒரு மேனாமினிக்கு அரசியல்வாதியா விஜய் இருக்கலாமே தவிர, விஜய்க்கு அப்ப செங்கோட்டையன். இன்னும் சொல்ல போனா, அவர் ஒரு வீட்டுக்கு போனாருன்னா அந்த வீட்டுல கண்டிப்பா புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அந்த வீடு 2ஆயிடும். புருஷனோட பொண்டாட்டி இருக்க மாட்டாங்க. இதை விட நான் விளக்கமா சொல்ல விரும்பல. அப்படிப்பட்டவரை பக்கத்துல வச்சிருக்கீங்க. உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க. யாராவது அவர் வீட்டுக்கு கூட்டு போயிடாதீங்க. கருணாநிதிக்கு அண்ணா அவரு. கருணாநிதி மாதிரி அவர் அவர் வீட்டுக்கு யாராவது போனாங்கன்னா, சங்கரன் கோயிலுக்கு போனாரு, அங்க வேட்பாளரை நிறுத்தினாங்க, அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா அவர் புருஷ பிரச்சனையாயிடுச்சு. அதே நிலைமை தான் சத்யபாமா வரைக்கும். அதனால நான் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சேன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். செங்கோட்டையும் ஒழுங்கா அரசியல் நடத்துறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பற்றி பேசினால் அவர் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அவர் சட்டப்படி எந்த சட்டம் அவருக்கு தெரியுமோ அதை விட கூடுதலான சட்டங்களுக்கு தெரியும். அவர் யோகி இல்லை. அவருக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிடலாம், குழந்தைங்கள்லாம் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆகிடுவாங்க. அதெல்லாம் அவருடைய நம்பிக்கையா இருக்கட்டும். இன்னைக்கு அந்த கட்சியிலேயே கூட செங்கோட்டையும் இத்தனை நாளைக்கு இருக்கிறாரு, எவ்வளவு நாள் இருக்கு அவருக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன், தேர்தல் நேரத்தில் திமுகவில் சேர்ந்துருவாரு. நீங்க அவரெல்லாம் நம்பி முதலமைச்சர் ஆகிடுவோன்னு நினைக்கிட்டு டைலாக் பேசிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில எல்லாரும் கொண்டு போய் முட்டு சந்தில நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே ஜனநாயகன் படத்தை வச்சு தமிழ்நாட்டுல புரட்சி உருவாக்கலானுங்க, அது போய் முட்டு சந்தில நின்று போச்சு. அது மாதிரி இன்னைக்கு கரூர் சம்பவத்துல போய் நீங்க முட்டு சந்தில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு சிபிஐ என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, எப்போ உள்ளத்துக்கு வைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால இன்னைக்கு திமுகவை பத்தி பேசுறதை குறைச்சிக்கிட்டு இன்னைக்கு அதிமுகவை பத்தி பேசுறீங்க. திமுகவை பத்தி ஏன் குறைச்சிக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு சிபிஐ நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அதுக்கு காரணம் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் சொல்லி அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, அவங்க குற்றப்பட்டியல் வாசித்தாங்கன்னா, அப்போ பாதுகாப்பு தேடி திமுகவுக்கு போலான்றதுக்காக திமுகவை இப்போ நீங்க மென்மையா அணுக ஆரம்பிச்சிருக்கீங்க. இவ்வளவு நாள் ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார், இதெல்லாம் இப்ப எங்க போச்சு? அதனால டைலாக்கை நீங்க மாத்திருக்கலாம். ஆனா அந்த டைலாக்கை ஏன் மாத்தினீங்கன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க அரசியல்ல கொட்டை போட்டவங்க. எங்க கிட்ட இந்த ரசிகர்களை வச்சுக்கிட்டு, இந்த பிகில் பேபிஸை வச்சுக்கிட்டு, இந்த பண்ணையார்
அரசியல்லாம் எங்ககிட்ட பண்ணாதீங்க, அதெல்லாம் படையூரோட அந்த ரூமோட நிறுத்திங்க. வெளி உலகுக்கு வருகின்ற பொழுது ஒரு ஜனநாயகத்தை நம்புகின்றவராக, மக்களை மதிக்கின்றவராக, மக்களோடு பழகுகின்றவராக, மக்களுடைய பாதிப்புகளை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை உங்ககிட்ட இல்லை. இனியாவது மாத்திக்கிங்க, அல்லது உங்க கூட இருக்கிற அல்ல கைகளை அடக்கி வைங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.